அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அய்யனார். மோடி வெளிநாடு சென்றுள்ள நிலையில இங்க இந்தியாவில் மோடிக்கு எதிரான முழக்கத்தை எடுத்துள்ளார்கள். மோடிக்கு எதிரான முழக்கம் அப்படின்ற உடனே நீங்க இந்தியா கூட்டணியா அப்படின்ட்டு நினைக்க வேணாம். மோடிக்கு எதிரான முழக்கத்தை மோடியினுடைய தாய் அமைப்பான RSS எடுத்துள்ளது அப்படின்றதான் முக்கியமான ஒரு செய்தி. அதுவும் மோகன் பகவத் RSS தலைமை பொறுப்புல இருக்கிறவரே மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் விமர்சிக்க வேண்டிய தேவை என்பது தற்பொழுது ஏற்பட்டுள்ளது. அந்த தேவை பொதுநல தேவையா இல்ல சுயநல தேவையா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா கண்ணை மூடி காட்டுல விட்ட மாதிரி எங்க இருக்கிறோம் ஏது இருக்கிறோம் அப்படின்ட்டு தெரியாம இருக்கக்கூடாது. இல்ல எல்லாரும் சொல்றது உண்மை அப்படின்ட்டு நினைக்கக்கூடாது. இப்ப மோகன் பகவத் அவர்கள் மணிப்பூரை பத்தி பேசுறாருன்னா பரவாயில்ல, மோகன் பகவத் அவர்களுக்கும் மணிப்பூரை பத்தி அக்கறை இருக்கே பரவாயில்லையே அப்படின்ட்டு நம்ம நினைச்சிடக்கூடாது. இதுக்கு முன்னாடி மோகன் பகவத் அவர்கள் என்ன பேசினாரு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். இதே மோகன் பகவத் அவர்கள் மணிப்பூரை இப்ப கண்டுக்குங்க, உங்களுடைய தேர்தல் அக்கப்பொருளாம் போதும் அப்படின்ட்டு சொல்றாங்களா? ஓகே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா 2023 என்ன சொன்னார்னா, இந்த மணிப்பூர் கலவரம் வெளிநாட்டவர்களால் தூண்டப்பட்டது, அதில் வெளிநாட்டினுடைய பங்கு இருக்கு அப்படின்ட்டு தசரா விழாவில் அவர் சொன்னார். இதே மோடியை பத்தி அன்னைக்கு அவர் புகழ்ந்து பேசினார். இன்னைக்கு அந்த மோடியை தான் மணிப்பூரையும் கொஞ்சம் பாருங்க அப்படின்ட்டு சொல்றார். அப்ப 2023க்கும் 2024க்கும் இடைப்பட்ட நேரத்தில் மோகன் பகவத் அப்படின்றவரை தாண்டி RSSக்கு என்ன ஏற்பட்டது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்ப RSS அப்படின்ற ஒரு அமைப்பை மோடி அவர்கள் எவ்வாறு மதித்து கொண்டிருந்தார், இப்ப அதனை தாண்டி மோடி அவர்கள் எவ்வாறு வளர்ந்துள்ளார் அப்படின்ற இந்த 2 வார்த்தை தான். மதித்து கொண்டு அதன் செயல்பாட்டில் இயங்கி கொண்டிருந்தவர்களுக்கும் அதிலிருந்து தனித்து நின்று தானாக இயங்குவதற்குமான வித்தியாசத்தை இந்த மோகன் பகவத்தினுடைய பேச்சு காட்டு. நடுவுல JP நட்டா வேற இதற்கு மேல பிஜேபி தனியா இயங்கிக்கும், இதற்கு மேல எங்களுக்கு RSS துணை தேவையில்லை அப்படின்ட்டு சொன்னார். அப்படி இருக்கும் பட்சத்தில் RSS இருந்து பிஜேபி தனித்து இயங்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப அந்த கேள்வியை ஏன் மோகன் பகவத் அப்பே வைக்கலன்னா, சரி தனித்து இயங்கும் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய பிஜேபி எந்த அளவுக்கு வென்று காட்டுவார்கள் அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்றத அவருடைய திட்டமா இருந்துச்சு. கேட்கலாம்ல, ஏங்க மணிப்பூர் 1 வருஷமா அறிஞ்சிட்டு இருக்கு, சரி 2023 அப்படி சொன்னாரு, இதே மோடி அவர்களை புகழ்ந்து பேசினார். ஓகே 2024 தேர்தல் அப்ப சொல்லிருக்கலாம்ல அவங்க சொன்ன உடனே அப்படின்னா, அவர்கள் வெயிட் பண்ணவே இவ்வளவு பேசுற பாஜக எந்த அளவிற்கு வாக்குகளை வாங்குகிறது இல்ல எந்த அளவுக்கு வெற்றி பெறுகிறது அப்படின்றத அவங்க அசியூம் பண்ண நினைச்சாங்க. அதை கால்குலேட் பண்ணாங்க. இப்ப என்ன தெரிஞ்சு போச்சுன்னா, நாங்கள் இல்லாமல் நீங்கள் செயல்பட முடியாது அப்படின்றத அவங்க உணர்ந்துட்டாங்க, இல்ல இப்ப உணர்த்துறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் மோகன் பகவத் பேசுனது. மோகன் பகவத் எப்படி பேசுறாரு, போயிட்டு மணிப்பூரை பாருங்க அப்படின்ட்டு சொல்றாரு. மணிப்பூரை பாருங்க அப்படின்ட்டு சொல்றதோட மட்டுமல்ல, அவர் பல்வேறு விஷயங்களை சொல்றாரு. எதிர்கட்சிகளா மதிங்க அப்படின்ட்டு சொல்றாரு. ஏன் இதனுடைய வெளிப்பாடு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு சாடுறது தானே, இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னா, இப்ப இம்மா நாள் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்ற ஒண்ணு இருக்குல்ல. அப்ப இம்மா நாளா எதுவும் பண்ணாட்டா கூட நீங்க அமைதியா இருந்தீங்க, இப்ப கத்துறீங்க. இப்போ உங்களுக்கு தேவையான ஏதோ ஒண்ணு நடக்கலாம் தானே அர்த்தம். இப்ப இவ்வளவு நேரம் ஒரு பிரச்சனை இருக்குப்பா, ஆனா நீ என்கிட்ட எதுவுமே சொல்லல. ஏன் சொல்லல? உனக்கு எனக்கும் ஏதோ ஒரு உறவு இருந்துச்சுப்பா, இப்ப நீ என்கிட்ட வந்து இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்ற. அப்ப என்ன அர்த்தம்? அந்த உறவு முறியுதுன்னு தானே அர்த்தம். இப்ப அந்த உறவு முறிவது இங்க இருக்கக்கூடிய RSSக்கு அச்சமாகப்படுகிறது. அது என்னன்னா, 2025 RSS மிகப்பெரிய ஒரு 100ஆண்டு விழா என்பது நடைபெற உள்ளது. இப்ப இந்த 100ஆண்டு விழா எப்படி போகுமா அப்படின்ற அச்சம் இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இதை எப்படி இந்த அரசு நடத்தும்? இந்த அரசு என்ன அரசா இருந்து கொண்டிருக்கிறது? மோடி தலைமையிலான சர்க்கார் இல்ல இது, இது கூட்டணி தலைமையிலான சர்க்கார், NDA கூட்டணி. NDA கூட்டணிக்கு இது வந்து அனுமதி கிடைக்குமா? சந்திரபாபு நாயுடு அவர்களோ நிதிஷ் அவர்களோ இதற்கு வந்து எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். இல்ல நம்மளுடைய வழித்தோன்றலான மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் 10 வருஷமா நம்ம சொன்னதை செஞ்சுட்டு இருந்தாங்க. கடைசி காலகட்டத்துல நாங்க தனி அப்படின்ட்டு JP நட்டாவில இருந்து அமித்ஷாவில இருந்து மோடியில இருந்து ஒற்றை முழக்கத்தை, அதாவது அமைப்பு அப்படின்றதுல இருந்து தனிப்பட்ட ஒரு அடையாளத்தை மோடி அவர்கள் முன்னிறுத்தி கொண்டார் அப்படின்றது 2024 முக்கியமான ஒரு நோக்கம். RSS இருக்கக்கூடியவர்கள் யாருமே தன்னை முன்னிலைப்படுத்த மாட்டாங்க. அதாவது இண்டிவிஜுவல் பர்சனா யாருமே வந்து தங்களை வெளிக்காட்டி கொண்டோ தங்களை உயர்வாக எண்ணிக்கொண்டோ இருக்க மாட்டாங்க. RSS இருப்பவர்களுடைய நோக்கம் RSS கொள்கைகளை இம்ப்ளிமெண்ட் பண்றதா. அவங்க எந்த ஒரு அமைப்புல இருந்தாலும் சரி, RSS இருக்கவங்க பிஜேபியில மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்ட்டு நீங்க சத்தியமா நினைச்சிடாதீங்க. RSS இருக்கக்கூடியவர்கள் அனைத்து விதமான பொறுப்பிலையும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுலயும் குறிப்பா கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல நிர்வாகத்தில் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்ப அவங்களுடைய வேலை என்னன்னா, RSS பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தணும். அதுவும் கோல்ட் வார்க்கர் சொன்னாதான். நீங்க அப்படி பார்க்கும்பொழுதுதான் இந்த மும்மொழி கொள்கை எல்லாம் வருது. கோல்ட் வார்க்கர் என்ன சொல்றாரு, இங்கிலீஷ் எல்லாம் எடுத்துட்டு சமஸ்கிருதம் ஹிந்தி மட்டும்தான் அதை தான் முன்னிறுத்தணும் அப்படின்ட்டு சொல்றாரு. அதனுடைய பயனாக தான் NEP 2020 என்ன சொல்லுது, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி.
மும்மொழி கொள்கையை கொண்டு வாங்க, இங்கிலீஷா இருக்கட்டும், அப்புறம் தாய்மொழியா இருக்கட்டும், ஓகே, நீங்க அடிஷனலா ஒரு லாங்குவேஜ் படிச்சுக்கீங்க. என்ன லாங்குவேஜ் படிப்பீங்க? ஹிந்தி, நீங்க எது வேணாலும் படிச்சுக்கலாம். மலையாளம், உருது, கன்னடம், தெலுங்கு, நான் ஹிந்தி தான் படிக்கணும் கட்டாயப்படுத்தல. அதனுடைய உள் அர்த்தங்கள் என்னவா இருக்கு போக போக, அதாவது எடுத்தோடனே யாரும் இந்த மாதிரி டைமுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. அதை ஒவ்வொன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுல இருந்து இல்லைங்க ஆசிரியர் பற்றாக்குறை இருந்து கொண்டிருக்கிறது, இந்திக்கு தான் அதிகமான ஆசிரியர் இருக்காங்க, அதனால நீங்க இதை எடுத்துக்கீங்களேன், ஓகே. அதன் பின்பு இப்படிதான் இப்ப பல்வேறு மொழிகள் இருந்து கொண்டிருந்தது வட மாநிலங்கள்ல. எல்லாத்தையும் தாண்டி எப்படி எல்லா ராஜஸ்தானி மொழியெல்லாம் போய் இப்ப எப்படி இந்தி இந்தி இந்தின்னு வரும்? எவ்வளவு மொழி இருக்குல்ல, குஜராத்தி அப்படின்ற ஒரு மொழி இருக்குது, ராஜஸ்தானி அப்படின்ற ஒரு மொழி இருந்துச்சு. நம்மளதே வந்து திராவிட மொழிகள் பார்க்கும்பொழுதே அத்தனை மொழிகள் இருந்து கொண்டிருந்தது. அந்த மொழிகள் எங்க போச்சு? ஏன் இந்தி மட்டும் வட மாநிலங்கள்னாலே இந்தி பேசக்கூடியவர்கள் தான் எப்படி நீங்க அசியூம் பண்ணீங்க? இப்பேற்பட்ட கேள்விகள்லாம் இருந்து கொண்டதில்ல. அப்ப இது எல்லாம் அங்க இருக்கக்கூடிய மொழிகளை அழித்து உருவானது தானே இந்தி அப்படின்றத நம்ம நார்மலாவே தெரிஞ்சுக்க முடியுது இல்ல? இப்பேற்பட்ட நிலை உருவாதது அப்படின்ட்டு எப்படி நினைக்கிறீங்க? இந்த செயல் திட்டங்களை எல்லாம் இவ்வளவு நாள் நம்ம செயல்படுத்திட்டு இருந்தோம். அப்ப இந்த செயல் திட்டங்களை எல்லாம் நம்ம இவ்வளவு நாள் செயல்படுத்திட்டு இருந்தோமே, இப்ப அதற்கு முட்டுக்கட்டை போடுற மாதிரி இந்த பக்கம் நிதிஷ் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் வந்துட்டாங்க. ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் கீழே இப்ப இந்த அரசு நடைபெற உள்ளது. இப்ப நம்மளுடைய கொள்கைகளை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி என்பது இருந்து கொண்டிருந்தது, இல்ல இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி வாஜ்பாய் கவர்மெண்ட் அமைஞ்சதோ அந்த வாஜ்பாய் கவர்மெண்ட் மாதிரி நம்ம கவர்மெண்ட் அமைஞ்சிருமோ அப்படின்ற ஒரு அச்சம் திரும்ப திரும்ப இருந்துகிட்டே இருக்கு. ஒருவேளை நம்ம சொல்றது நம்முடைய கொள்கைகள் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத போயிடுமோ? மோடி அவர்கள் வந்து இப்பயே கேட்க மாட்டாரு, அது ரொம்ப முக்கியம். இப்ப கேட்க மாட்டேன் அப்படின்ற பேர்ல தான் மோடி அப்படின்ற ஒரு தனித மனித பிம்பம் என்பது உருவாகி கொண்டிருக்கிறது. ஒற்றை முழக்கமா வந்து மோடி மோடின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். இன்னும் சொல்லலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான விமர்சனங்கள் மோடி மீது வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த விமர்சனங்கள் எல்லாம் இங்க பொதுமக்கள் ஜனநாயகத்தின் மீதான விமர்சனங்கள் என்பது இல்லை, அவங்க தரப்புல இருந்தே உள்ளுக்குள்ளே நிதின் கட்கரியை தோக்கடிச்சது, இல்ல தோக்கடிக்கும் அப்படின்னு நினைச்சது, நாக்பூர்ல தோக்கடிக்கணும் அப்படின்னு நினைச்சது. இப்ப இங்க உத்தரப்பிரதேசத்துல என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து பாஜக இறங்கி ஒர்க் பண்ணல, பாஜக ஒர்க் பண்ணதின் காரணமா தான் தோத்துட்டாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த பக்கம் இப்ப RSS உடைய தலைமை என்ன சொல்லுது? எங்களை வேணான்னு சொன்னீங்கல்ல, அதனாலதான் நீங்க தோத்துருக்கீங்க, உங்களால தனித்து இயங்க முடியாது. என்னைக்குமே வந்து RSS அப்படின்ற அமைப்பு தேவை, அந்த அமைப்பின் மூலமாக தான் எல்லாருமே இம்ப்ளிமெண்ட் ஆக வேண்டும், அந்த அமைப்பு சொல்றபடிதான் எல்லாரும் நடந்தாக வேண்டும் அப்படின்றது நிரூபணமாயிருக்கு. இப்ப இது ஒரு எச்சரிக்கை மணிதான், மோகன் பகவத் சொல்றது ஒரு எச்சரிக்கை மணிதான். நீங்க இவ்வளவு நாள் இது பண்ணீங்க, ஓகே, இதற்கு மேல பண்ணீங்கன்னா அந்த எல்லாத்தையும் நாங்களும் அப்புறம் உங்களுக்கு எதிராக செயல்பட வேண்டிய தேவை இருக்கும், ஒழுங்கா இதுக்கு மேல நான் சொல்றதை வந்து கேட்டுட்டு போங்க அப்படின்றதான். மோடி அவர்கள் அங்கே தூங்க மாட்டாரா கூட தெரியல. இத்தாலிக்கு வந்து ஒரு மோடி அவர்களை இந்திய நாட்டின் சார்பா அமைச்சிருக்காங்க. அதற்கே இங்க பேசி பொருளாயிட்டு இருக்கு. மோடி அவர்கள் அனுப்பிச்சிருக்காங்க G7 மாநாட்டிற்கு அப்படின்ட்டு. மோடி அவர்கள் G7 மாநாட்டுக்கு போயிருக்காரு. மோடி அவர்கள் இல்லாம வேற ஒரு பிரதமராக இருந்தாலும் G7 மாநாட்டுக்கு போயிருப்பார். அது ரொம்ப முக்கியம். இப்ப இந்தியா உலக அளவில் மிக முக்கியமான ஒரு நாடா திகழ்ந்து கொண்டிருந்தது, இல்ல திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமா தான் கூப்பிடுறாங்க எப்படியா மோடி அப்படின்ற ஒரு தனிப்பட்ட மனிதர் காக்கடே அவருடைய செயல் திட்டங்களை அமைச்சு தனியா ஒரு ஸ்பெஷல் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்களா? இந்தியா அப்படின்ற ஒரு நாட்டுக்காக அதை இத்தனை ஆண்டுகளாக ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் கட்டமைத்து வைத்த ஒரு பாடத்துலதான் அவர் மோடி அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்காரே தவிர மோடி போட பாலம் கிடையாது அந்த இது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இத்தனால மோடி தூங்குவாரா தூங்க மாட்டாரா அப்படின்னு கூட தெரியல. ஏன்னா இங்க அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. இப்ப மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எல்லாமே நடுப்பக்கத்துல இந்த பக்கம் RSS மோடி, RSS அமித்ஷா இப்படிதான் கட்டுரைகள் போய் கொண்டிருக்கிறது. பாஜக ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கு? தாய் அமைப்பே வந்து இது பண்றாங்களே அப்படின்ட்டு. இது இன்னும் RSSக்கு இது. ஆனா இந்த பக்கம் பிஜேபி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா தவிர்க்க பார்க்குது. ஏன்னா இந்த பக்கம் அமைச்சரவை பதவி இருக்குது, அது இதுன்ட்டு முக்கிய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த டைம்ல வந்து நம்மளை குத்தி காட்டினா அவ்வளவுதான். இன்னும் அது ஏற்கனவே இந்தியா கூட்டணிகள் தான் வெற்றி பெற்ற மாதிரி மோடி அவர்களே சொல்றாரு. இங்க தோத்த கட்சிலாம் ஏன் ஜெயிச்சிட்டு இருக்கு அப்படின்ட்டு தெரியல, அவங்க ஏன் வெற்றி பெற்ற மாதிரி ஆடிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அதே ஒரு வெறுப்புல தான் சொல்றாரு. இந்தியா கூட்டணியுடைய கொண்டாட்டத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இங்க மக்கள் கொண்டாடி கொண்டிருந்தார்கள் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அந்த வெறுப்புல ஏன் தோத்த கட்சிலாம் கொண்டாடுது அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. இதோட இதுவும் சேர்ந்துக்கிட்டு வச்சுங்களேன், சுத்தமா வாஷ் அவுட் ஆயிடும், ஒன்னும் இல்லாத ஆயிடும். அதன் காரணமா தான் பிஜேபி இதை தவிர்க்க பார்க்குது. இப்போ மோகன் பகவத்தினுடைய பேச்சு என்பது, மோகன் பகவத் அப்படின்ற ஒரு தனிப்பட்ட ஆள் கிடையாது, அவங்க ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு அமைப்பு. அந்த அமைப்பினுடைய வெளிப்பாடாக தான் இங்க மோகன் பகவத் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். அதனுடைய கொந்தளிப்பு தான்.
மோடி அவர்கள் இந்த மேல் தனிச்செல்லாம் செயல்படக்கூடாது. ஏன்னா இவங்க இந்த அமைப்பு நான் மேல் மட்டத்தில் மட்டும் சொல்ல கீழ் மட்டத்தில் வரைக்கும். இப்போ நீங்க தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா கேசவ விநாயகம் இந்த பக்கம் அண்ணாமலை அவர்கள் இருந்து கொண்டிருக்காருன்னா கேசவ விநாயகத்தை அண்ணாமலை அவர்கள் மதிச்சாக வேண்டும். கேசவ விநாயகம் சொல்றதா அண்ணாமலை அவர்கள் கேட்டாக வேண்டும். நான் என்ன சொல்றேன்னா நான் எங்க நிர்வாகிகளை போடணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது இங்க இருந்து தொடங்குது. இங்க இருந்து தான் மேல வரைக்கும் போகுது. அப்ப இந்த அளவிற்கான பவரை கொடுக்கணும். கொடுக்கலன்னா நீங்க இந்த மாதிரி தான் அடிபட்டு போவீங்க, அடுத்த தடவை ஒன்றும் இல்லாத போவீங்க அப்படின்றான எச்சரிக்கை பண்ணி அதோட சேர்த்து திரும்ப திரும்ப இந்த 2025 நடக்கக்கூடிய அவருடைய நூற்றாண்டு விழா, அந்த நூற்றாண்டு விழாவில் தாங்க எப்படியாவது ஜெயிச்சாக வேண்டும், மிகப்பெரிய ஒரு கோல் வார்க்கர் சொன்ன பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியாக வேண்டும் அப்படின்ட்டு மோகன் பகவத் கட்டமைப்பு நினைப்பது என்னன்னா நம்ம இருந்தா மோடி அவர்கள் தோத்திருக்க மாட்டாரு அப்படின்ட்டு மோடி அவர்களுக்கு உணர்த்த நினைக்கலாம். ஆனா மக்கள் அதை உணர மாட்டார்கள். இங்க ஜனநாயகத்திற்கு எதிராக உங்களுடைய கொள்கைகள் எங்கே வந்தாலும் அது வீழ்த்தப்படும். ஏன்னா உங்களுடைய கொள்கைகள் வர்ணாசிரமம் சார்ந்தது. அந்த வர்ணாசிரமத்தை தான் நீங்க முதன்மையாக பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதை தான் உங்களுடைய வேதம் அப்படின்ட்டு சொல்றீங்க. இந்து ராஷ்டிரம் அப்படின்ட்டு அறிவிக்க போறீங்கன்னா அப்ப அதற்கான ஒரு இதுவா எதை சொல்லுவீங்க? நீங்க மெயின் பாயிண்ட் என்ன? வர்ணாசிரமம் தானே. நீங்க தலையில பிறந்தீங்க, இவங்க சத்திரியர்கள் தோல்ல பிறந்தாங்க, வைசியர்கள் இடுப்புல பிறந்தாங்க, சூத்திரர்கள் காலில் பிறந்தாங்க. இது எதுவுமே இல்லாத ஆள் யாரு? பஞ்சமர்கள். அவங்க தனி. இதெல்லாம் தாண்டி இன்னொரு ஆள் யாரு? இந்த 5 பேரையும் தாண்டி அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் பெண்கள். இப்ப இவங்களெல்லாம் அடிமைப்படுத்தி வைக்க வேண்டும் அப்படின்றது அவங்க நிலைமையா? இப்ப இங்க இருக்கக்கூடிய முறை என்பது என்னவா இருக்கு? அம்பேத்கர் சொல்லுவாரு, என்னன்னு சொல்லுவார் தெரியுமா? அதாவது இங்க இருக்கக்கூடிய சாதிய அமைப்புகள் என்பது இல்ல சாதிய ரீதியான படிநிலைகள் என்பது இப்படி 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 இருக்கிறது கிடையாது. சமபங்கா இருக்கக்கூடிய இது ஒண்ணு இது ஒண்ணு இது ஒண்ணு இப்படி கிடையாது. இது இந்த அடுக்குமுறையில இருக்கிறது. மேல கீழே, அவனுக்கு கீழே, அவனுக்கு கீழே, அவனுக்கு கீழே அப்படின்ட்டு. அப்ப இது அதிகாரம் கொண்டதாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு இடத்தில் அதிகாரம் தலைப்படுகிறதோ அந்த ஒரு இடத்தில் அடக்குமுறை என்பது செயல்படும். அதிகாரம் என்பது கட்டளையை விதிப்பதாகவும் அந்த அடக்குமுறை என்பது அந்த கட்டளையை மீறி செயல்படக்கூடாது அப்படின்ற விதிமுறைகளை கொண்டுள்ளதாக தான் இருக்கும். இப்ப அப்படிதான் அதனை முன்னிறுத்துபவர்களாக இங்க இருக்கக்கூடிய RSS பிஜேபி இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அவங்களுக்குள்ள சண்டையா இருக்கட்டும், அது 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 விமர்சிக்கப்பட வேண்டியது அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஆனா அதனை தாண்டி இவங்க நல்லவங்க அப்படின்ற நினைச்சிடக்கூடாது. அவங்க நினைப்பது இது, அதை நினைக்கிறத செயல்படுத்த முடியாம போதே அப்படின்ற ஆதங்கத்துல அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதுக்காக ஐயோ பரவாயில்லையே மோகன் பகவத் அவர்கள் மணிப்பூரை பத்தி பேசியிருக்காரு அப்படின்ட்டு மயங்கிடக்கூடாது. ஒரு வருஷமா பேசாதவர் இல்ல போன வருஷம் வெளிநாட்டு சதிகளால் மணிப்பூர் என்பது கலவர பூமியாக ஆகி கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு சொன்னவர் இந்த அப்ப இப்படி பேசுறாருன்னா அது அதிகாரத்தை யார் வைத்திருப்பது அப்படின்ற ஒரு கேள்வியை உட்படுத்துகிறது. அந்த அதிகாரம் இங்க இருக்கக்கூடிய RSSக்கா இல்ல மோடிக்கா, அமித்ஷாவுக்கா, பாஜகவுக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பும் பொழுது மோகன் பகவத் அவர்கள் கொந்தளிக்கிறார். சரிங்களா? இப்ப இந்த அரசியலை நாம் மிக தெளிவாக இல்ல நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.